நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு வீடு வந்து ஈசிஆரில் அக்கரை பீச் பக்கத்தில் இருக்குது. ஃபைவ் 5845 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இது சர்வெண்ட் ஏரியா, கேட்டு, இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இது வந்து சவுத் ஃபேஸிங். சர்வெண்ட் ஏரியா ரூம். இது வந்து ஏலத்தில் வந்து நம்மளுக்கு ஏலத்தில் ஆக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய வீடு தான். 3 BHK 5870 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும், அவ்வளோதான். டாக்ஸ், பெட்ஸ் நிறைய வளர்த்துருக்காங்க போல். கார்டன். இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இதான் கேட்டு. இங்கேருந்து தான் வீடு ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்குமே அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வர்ற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. நல்ல ஒரு இது ஸ்பேஷியஸாக இருக்குது. ஜாக்கிங் போகிறதுனாலும் சரி, வெளியே பார்க் தர வேணாம், இங்கேயே பார்க் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இது வெக்கேட் பண்ணிகிட்ருக்காங்க, பொசிஷன் எடுத்திருக்காங்க வீடு. இது ஹால். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஒரு ஹால் நல்லாயிருக்கு. ஒரு ஏஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக. இது ஸ்விம்மிங் பூல். நான் ஓப்பன் பண்ணலை, இருந்தாலும் அப்படியே காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணாமல் சரி, ஓகே. நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். ஓகே. டைனிங் ரூம் வந்து தனியாக வச்சுருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூமாக இருந்திருக்கலாம், டைனிங் ரூம் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ரூமை டிஸ்டர்பே பண்ணாத அளவுக்கு இருக்குது. இங்கேருந்து டைனிங் ஏரியா சமைச்சு இந்த ஏரியா கொண்டு வர்ற மாதிரி. ஓ, லைட் இல்லையோ? ஓகே. இது கிச்சனுக்கு அந்த சைடு பேக் என்ட்ரன்ஸும் இருக்குது. சர்வெண்ட்டுக்கு ரூம் தனியாக இருக்குது. ஒரு லக்ஸரி வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அப்படியே இருக்குது. இல்லை கை வச்சு ஏதாச்சும் நம்ம வாங்கின பிறகு செலவு பண்ணுமானா அந்த மாதிரி செலவுக்குலாம் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் ரூம் இது. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், கபோர்டு இருக்குது. கபோர்டு வச்சுருக்காங்க. இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம். இங்கே பாத்ரூம் இருக்குது. ஆனால் இல்லை, எனக்கு என்னென்னா என் ஹைட்டுக்கே இடிக்கிற மாதிரி வருது. அதுதான் கொஞ்சம் டவுட்டு. நம்ம ஆல்ரெடி ஹைட்டு, இது 5.4 ஹைட் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் சின்னது தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பாத்ரூமு. நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கட்ட வேண்டியது இருக்கும் பாத்ரூம் மட்டும். படிக்கட் ஃபுல்லாக மார்பிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. இது சும்மா ஒரு பிளிண்ட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெஸ்ட் ரூம். கொஞ்சம் இருட்டாக இருக்கு, கரண்ட் இல்லை. பால்கனி போயிடலாம். ஓகே. ஹாயா தூங்குற போலப்பா. ஓகே. அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பிறகு மறுபடியும் ரூம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூம்க்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு ரூம் இருக்குது. இந்த வீட்டுக்கு மொட்டை மாடின்னு செப்பரேட்டாக கொடுக்கல, அது ஏன்னு தெரியலை. வேண்டான்னு விட்டுட்டா, அது புரியலை. வேறு ஏதாச்சும் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். டாய்லெட்லாம் வெஸ்டர்ன் தான் வச்சுருக்காங்க, இந்தியன் டாய்லெட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே.
எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலாக யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் ஹோட்டலாக யூஸ் பண்ணலன்னாங்க, பரவாயில்ல. 3 கோடி ரூபாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிரவுண்டுக்கே வந்து விலை வந்தது உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து கட்டுமானம் 2 இருக்கும். பால்கனிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டுக்கு 2த்துக்குமே பால்கனி வந்துடுது. 2 ரூமுக்குமே பால்கனி இருக்குது. வென்டிலேஷன் போட்டு நம்ம சொல்லணும்னா நல்ல ஒரு கிளியர் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு பரவாயில்ல. வாஸ்து பிரகாரம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. இப்போ ஏலத்தில் வந்திருக்கு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட விலை என்னென்னா 2,75,00,000 சொல்கிறாங்க. நீங்கள் ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி எடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே.